குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்ட நிர்வாகம் 6வது நாளாக குளிக்க தடை விதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜன், அங்கு குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. குற்றாலத்தினுடைய பிற அருவிகளில் குளிப்பதற்கான அனுமதி எப்படி இருக்கிறது? அங்கு குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம். கனகதரா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக மெயினருவி பகுதியில் வெள்ளப்பெருக்கு அதாவது காற்றாற்று வெள்ளம் போல் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் அங்கு குளிப்பதற்கு இன்றுதான் 6வது நாளாக தடை என்பது நீடித்து வருகிறது. அதே போல் ஐந்தருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவிகளில் குளிப்பதற்கு இன்று 3வது நாளாக தடை என்பது நீடித்து வருகிறது. இதனால் தற்போது குற்றாலத்தில் குழு சீசன் நிலவி வருவதாலும் மற்றும் சாரல் திருவிழா நடந்து வருவதாலும் வெளியூர்களில் இருந்து அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் நோக்கி வருகின்றனர். ஆனால் அவர்கள் அங்கு குளிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். அதே போல் இன்று ஆடி அமாவாசை என்பதால் பல்வேறு, அதாவது நம்மளோடு வாழ்ந்து மறைந்த தாத்தா பாட்டி, தாய் தந்தை மற்றும் பல்வேறு உறவினர்கள் நம்மளோட வாழ்ந்து மறைந்திருப்பார்கள். அவர்களை நினைவுகூறும் விதமாக இந்த அமாவாசை காலங்கள், அதாவது குறிப்பாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை உள்ளிட்ட இந்த அமாவாசை காலங்களில் அவர்கள் நீர்நிலைகளுக்கு சென்று, அதாவது ஆறு, கடல், அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு சென்று அவர்கள் நினைவு கூறும் விதமாக அவர்களுக்கு உணவு படையலிட்டு அவர்கள் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் இன்று தென்காசி பகுதியில் உள்ள குற்றால அருவிகளில் குளிக்க முடியாத ஒரு சூழல் நிலவி வருவதால் தென்காசியில் இருந்து குற்றாலம் செல்லும் சாலையில் உள்ள அதாவது யானைப்பாலம் என்ற பகுதியில் படித்துறையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து அங்கே அந்த அருவியில் அந்த ஆற்றில் குளித்து அங்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இதனால் அந்த சமயத்தில் கனமழை பெய்தது. அந்த மழையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொறுமையாக தங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வந்தனர். இந்த நிலையில் மேலும் சிற்றருவி மற்றும் புலியருவி பகுதியில் ஒரு சில பொதுமக்கள் அங்கு குளித்து விட்டு அருவிக்கரையில் தர்ப்பணம் கொடுத்தனர். அதனால் மேலருவி மற்றும் பழைய குற்றாலம் ஐந்தருவி பகுதியில் குளிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருவதால் சிற்றருவி மற்றும் புலியருவியில் ஓரமாக நின்று குளித்துவிட்டு அவர்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்காக மேனருவி அந்த அருவிக்கரையில் தர்ப்பணம் கொடுத்தனர். அதனால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அதிகாலை முதலே தற்போது அருவிக்கரையும் அந்த படித்துறை பகுதியிலும் குவிந்து வந்தனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது வரை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஐந்தருவி மற்றும் மேனருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து பகுதியுமே சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கையில், அதாவது பல்வேறு மூலிகைகள் இருந்த இந்த அருவியில் குளித்தால் ஒரு உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதனால் குடும்பத்துடன் நாங்கள் குளிக்க வந்தோம். ஆனால் தற்போது இந்த மழையும் இந்த அருவியும் பார்த்து ரம்மியமான ஒரு சூழல் நிலை வருகிறது. அதனால் அதை ரசிக்க மட்டும் எங்களால் முடிந்தது. ஆனால் அருவியில் குளிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றமே திரும்பி செல்கின்றன என்று கூறினர். மேலும் வரக்கூடிய நேரங்களில் முழுமையாக அருவிகளில் தண்ணீர் குறைந்தால் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இடைவிடாத ஒரு சில நேரங்களில் கனமழையும் ஒரு சில நேரங்களில் மிதமான மழையும் பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் குற்றாலம் பகுதியில் உள்ள வியாபாரிகளும் வியாபாரம் இல்லாமல் கவலையடைந்துள்ளனர். தற்போது குற்றாலம் ஒரு ரம்மியமான காட்சிகள் அளித்தாலும் அருவியை குளிக்க முடியாமல் தூரத்தில் நின்று தங்களது செல்போனில் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். அருவியில் குளிக்க முடியாமல் ஒரு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன். ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தோம்னா 2-3 நாள் குற்றாலத்துக்காகவே ஒதுக்கி இங்கே உள்ள மூலிகை தண்ணியில் குளித்து அதில் உள்ள ஒரு என்ஜாய்மெண்ட் வாங்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா செலவு பண்ணி கூட பல ஊரில், அதாவது பெங்களூரு, இப்போ புனேலேருந்து கூட வந்தேன். புனேயில் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1,00,000 ரூபா செலவு பண்ணி வந்தேங்க. இங்கே பார்த்தோம்னா ஆனால் மழை அதிகமாக பெய்யுது, சேஃப்டினால குளிக்க விடுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் குளிக்க முடியல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குது. குளிக்க முடியாட்டி என்ன பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த இதை கொஞ்சம் அனுபவிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் இந்த மெயின் ஃபால்ஸை பார்க்குறதுக்காக வந்தோம். மெயின் ஃபால்ஸ் இல்லாமல் ஒரு ஐந்தருவி கூட குளிக்க முடியல, வேற பழைய குற்றாலம் கூட குளிக்க முடியல.
சிம்பிளி இப்போ வந்ததுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு என்ஜாய் பண்றோம் வெதரை பார்த்துட்டு. நல்லா ரொம்ப என்ஜாயபுளா இருக்கு. ஒரே ஏமாற்றம் இங்க குளிக்க முடியல அப்படின்றது ஒரே ஒரு ஏமாற்றம் தான். இருந்தாலும் மக்கள் பாதுகாப்பு கருதி தான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு டிசிஷன் எடுத்திருக்குன்னு நினைக்கிறப்போ ஓகே பரவாயில்ல. வந்து இயற்கை சூழ்நிலையை ஜஸ்ட் அனுபவிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தோம். ஆனா மழைலாம் பார்த்தோம்னா இங்க விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. மழையில நனைகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இல்லாம அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றோம். குளிக்க முடியல அப்படின்றது மட்டும்தான் கொஞ்சம் குறை. பட் பாதுகாப்பு கருதி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கறதுனால பரவாயில்ல, ஓகே இருக்கிறத நாம அனுபவிப்போம் அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்றோம்.